பன்றி போன்றவற்றெல்லாம் எப்படி வெட்டுவாங்கன்னா, இந்த குரல் வளையம்னு சொல்கிறாங்கல்ல, அந்த இடத்துல கத்தியை கொடுத்து கிழிச்சு எடுத்துருவாங்க. கோழியும் அதே மாதிரி தான் பலி கொடுத்தாங்க. எதையுமே துண்டா கழுத்தை வெட்டவே இல்லை. அப்போ ஏன் அப்படின்னு எங்கள் அப்பாட்ட நான் கேட்டப்ப எங்கள் அப்பா என்ன சொன்னாங்கன்னா, இல்லைடா அதை அப்படி துண்டா வெட்டிட்டாங்கன்னா என்ன ஆகிடும், ரத்தம் உள்ள உறைஞ்சிரும். அந்த முனையிலேயே ரத்தம் ஃபுல்லாக உறைஞ்சிரும். அப்போ அந்த அந்த வெட்டுப்பட்ட மிருகத்தோட உடம்பு ஃபுல்லாக உள்ள ரத்தம் கட்டிக்கிட்டு இருக்கும். அங்கங்கே ரத்தம் திட்டுத்திட்டா உள்ள தேங்கி நிற்கும். அந்த கறி சீக்கிரம் கெட்டு போயிடும். ரத்தம் காற்று பட்டுருச்சு. அப்போ அந்த ரத்தத்தில் இருக்க பாக்டீரியாக்கள், அந்த பாக்டீரியாலாம் உள்ளே போகும்போது அந்த கறி சீக்கிரமாக கெட்டு போயிடும். கெட்டு போகிறது மட்டும் இல்லை, அந்த கறியை சாப்பிட்டோம்னா உடலுக்கு ஏதாவது நோய் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இந்த ரத்தத்தை வடிச்சிருவாங்க. செம்மறி ஆடை கூட எல்லா ஆடையும் அப்படி வெட்ட மாட்டாங்க. யாராவது ஒரு குறிப்பிட்ட வேண்டுதலுக்காக பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா